சார், இப்ப இதே விவகாரத்துல திருமாவளவன் எழுப்பப்படக்கூடிய மற்றொரு குற்றச்சாட்டு என்னன்னா, விஜய காப்பாத்துறதே பாஜக தான். பாஜக தான் விஜயை காப்பாத்துதுன்னு ஒரு விஷயத்தை ஒரு முன்வைக்கிறாரு. இவருடைய கேள்விக்கு நயினா நாகேந்திரன் ஒரு பதில் சொல்றாரு. பாஜக தான் கொள்கை எதிரின்னு விஜய் சொல்லும் போதே நாங்க எப்படி அவரை காப்பாத்தோம்னு அவரும் பதில் சொல்றாரு. திருமாவளவனுடைய கேள்வியும் நயினாருடைய பதிலும் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? பாஜக அதிமுக கூட்டணிக்கு அவங்களால திமுக அணியை வீழ்த்த முடியுமான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. விஜய் ஒரு தனி அணி அமைச்சிட்டாருன்னா என்ன பண்றது, ஓட்டை பிரிப்பாரு, நம்மளால திமுக வீழ்த்த முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும், அந்த இரண்டு கட்சிகளும் என்ன நினைக்குதுன்னா, எப்படியாவது விஜயை தன் வளையத்துக்குள்ள இழுக்க முடியுமான்னு ஒரு 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 சின்ன சின்ன ஆசைகள்ல அவங்க பல தூண்டில்கள் போடுறதை நம்ம பாக்குறோம். நம்ம இந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு விஜயை இழுக்க முடியுமான்னு ஒரு விஷயத்தை, அதாவது கவர்மெண்ட் மேல ஓவரா விமர்சனம் வைக்கிறது மூலமாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அதிமுகவும் பாஜகவும் உண்டாக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கிருந்து எம்பிக்கள் கூட்டு வர்றது, அது விஜய்க்கு ஆதரவா பேசுற மாதிரி சொல்றது, கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க பண்றதை நம்ம பாக்குறோம். நம்ம ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, சிபிஐ என்கொயரிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, அப்பதான் உண்மையான பாஜகவோட விளையாட்டு அப்பதான் ஆரம்பிக்கும். விஜய்க்கு உண்டான நெருக்கடி அப்பதான் அதிகமாகும். அவங்க சிபிஐ பயன்படுத்தி உங்களை அரெஸ்ட் கூட பண்ணுவாங்க, அதனால எங்க கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு கூட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் விஜய் பார்வையிலிருந்து பாத்தீங்கன்னா, விஜய் ஆரம்பத்திலிருந்தே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கடுமையா இழுத்து இருக்காரு. எத்தனை வேஷம் போட்டு பாஜக வந்தாலும் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு சொல்லியிருக்காரு. தாமரை இலை தண்ணீர்ல ஒட்டாது, அதே மாதிரி பாஜக தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒட்டாதுன்னு பேசியிருக்காரு. பாசிச பாஜகன்னு 10 தடவை பேசியிருக்காரு, பல தடவை பேசியிருக்காரு. அப்படி இருக்கிறவர் எடுத்த உடனே கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜக போய் கூட்டணி சேர்ந்தாருன்னா, இந்த நெருக்கடிக்காக போய் கூட்டணி சேர்ந்தாருன்னா அவரோட அரசியல் பின்னடைவை சந்திக்கும். அவரை மக்கள் நம்ப மாட்டாங்க, அதோட கை விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அது அவர் எடுக்கிற போற முடிவு. பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் பாஜக தரப்புக்கு போவாரான்றது, இந்த நெருக்கடியை தானே சுயமாக இண்டிவிஜுவலா இதை சமாளிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் அதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, அவரை சுத்தி இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த பாஜகவோட தொடர்பு உள்ளவங்களா இருக்காங்க. பெரும்பாலும் பாஜகவுடைய மத்திய அரசோட அவங்களுடைய அரவணைப்பில் இருக்கிறவங்க தான் அவர் சுத்தி இருக்கிறவங்க, ஒருத்தர் 2-3 பேர் அப்படிப்பட்ட ஆட்களா இருக்காங்க. அவங்க எப்படியாவது அவரை பாஜகவுக்குள்ள இழுத்துன்னு போயிட முடியுமான்னு ஒரு முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அதுல விஜய் எப்படி தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இந்த பாஜக எதிர்ப்பு வலிமையா கையில் எடுக்கிறாரு. அது சிபிஐ என்கொயரி வந்தாலும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்கொயரி வந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நான் சமாளிப்பேன், என்னை இந்த அரசு இது போன்ற விஷயங்கள் மூலமா பயமுறுத்த முடியாது, நான் கொள்கை எதிரின்னு சொல்றதுதான் உறுதியா இருக்காரா, இல்ல இந்த நெருக்கடிக்காக ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டு தேர்தல் நேரத்துல பாஜக அணியில போறாரான்னு பொறுத்து இருந்தான் பார்க்கணும். அவர் பாஜக அணியில போனாருன்னா பாஜக அதிமுக நம்ம தாவேகா கூட்டணின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது பிஜேபி ஆன்டி பிஜேபின்ற ஒரு போலரைசேஷன் தமிழ்நாட்டில் உண்டாக்கும்.